2025ஆம் ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகிறது என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியே தப்பான கேள்வி. 2025ஆம் ஆண்டில் நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதுதான் கேள்வி. 2025ஆம் ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்? எல்லா நாளும் மாதிரி காலையில் சூரியன் கிழக்க தான் உதிக்கும், சாயங்காலம் மேற்கு தான் மறையும். அந்த ஆண்டுக்கென்று எந்த விசேஷித்த விஷயங்களும் இருக்க போகிறதில்லை. ஆனால் அந்த ஆண்டிலே நாம் எப்படி இருக்க போகிறேன் என்றால் கேள்வி. அந்த ஆண்டு உங்களை மாற்ற முடியாது. நான் அந்த ஆண்டை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். என்னுடைய செயல்களினால், என்னுடைய கிரியைகளினால் அந்த ஆண்டிலே சில மாற்றங்களை நான் உண்டாக்க முடியும் என்னுடைய வாழ்விலே. அன்பானவர்களே, வழக்கமாகவே இந்த புதிய ஆண்டு என்று வந்துவிட்டால் சில தீர்மானங்களை நாம் எடுக்கிறது உண்டு இல்லையா? கடந்த ஆண்டு ஏதாவது தீர்மானம் எடுத்தீங்களா? அந்த தீர்மானம் எல்லாம் இதுவரைக்கும் வந்திருக்குதா? இல்லை வழியிலே விழுந்து உடஞ்சி போச்சா? குறிப்பாக வாலிப தம்பிமார் தங்கைமார் பல தீர்மானங்களை எடுப்பார்கள், நல்லதுதான். ஆனால் அந்த தீர்மானங்களை ஏன் கடைசி வரை கொண்டு போக முடியவில்லை என்று கேட்டால், அதை தினம் தினம் கடைபிடிப்பதற்கான ஒரு வேண்டுதல், விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமயத்தில் வைப்பதில்லை. காலையில எழும்பும் போது, ஆண்டவரே இப்படி ஒரு தீர்மானம் இந்த வருஷத்துல நான் எடுத்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தை இந்த ஆண்டின் எல்லா நாட்களிலும் நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை கேட்க வேண்டும். கடந்த ஆண்டிலே என்னுடைய திருச்சபையிலே நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அந்த வசனம் உங்களுக்கு மனசுல வைக்கிறதுக்கு லகுவான ஒரு வசனம். சங்கீதம் 16:8. என்ன வசனம்? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமா, தினமும் நாம் காலையில என்ன ஜெபிக்கணும் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன் என்றால், 24ஆம் வருஷம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே எப்பொழுதும் உண்மை எனக்கு முன்பாக வைத்திருக்க உதவி செய்யுங்க. அது அவ்வப்போது கேட்டு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். பலர் ஞாபகத்தில் வச்சிருந்தாங்க, நான் அதை டெய்லி ஞாபகத்தில் வச்சிருந்தேன். அதுபோன்று இன்றைக்கும் ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் இருக்கிற 3 மிக முக்கியமான சம்பவங்களை, செய்திகளை நாம் இந்த ஆண்டு நம்முடைய கோரிக்கையாக ஆண்டவருடைய சமயத்தில் வைக்கணும். உண்மையாவே செய்வீங்களா மாட்டீங்களா? செய்யணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குல்ல, மனசு இருந்தா முடியும் இல்லையா? நாம் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம், இந்த ஜெபத்தை நான் செய்ய வேண்டும். இந்த விண்ணப்பத்தின் வழியாக இந்த வருஷத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபடி மேலே ஏறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே படிப்படியாக மேலே ஏறுவது என்பது பள்ளிக்கூடத்துல வகுப்புகள்ல மேலே ஏறுவது மாதிரி தான். பள்ளிக்கூடத்துல ஒரே வகுப்புல ஒரு மாணவன் இருந்து கொண்டே இருந்தால், உங்க பிள்ளைங்க அப்படி ஒரே வகுப்புல இருந்துட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல, மனசு வருத்தமா இருக்கும் இல்லையா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியா நம்ம வளரலன்னா நம்ம ஆண்டவருக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? பெரிய வருத்தம் இருக்கும். என் பிள்ளை கடந்த வருஷம் இருந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கிறார், இந்த வருஷம் இருந்த மாதிரி தான் அடுத்த வருஷம் இருக்கிறார், எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லையே ஆண்டவர் வருத்தப்படுவார். நமக்கு அது பயனற்றதாக போய்விடும். ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான 3 விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உண்மையான ஆராதனை என்று புதிய திருப்புதல் வேதத்தில் அதற்கு விளக்கம் தரப்படுகிறது. புத்தி உள்ள ஒரு ஆராதனை நான் செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை கேட்கணும். இப்பொழுது உங்களுடைய கேள்வி என்னவென்றால், புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்றால்
ஆலயத்துக்கு வருவது, பாட்டு பாடுவது, ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரை தொழுது கொள்வது போன்றவை மாத்திரம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. ஆனால் உண்மையான ஒரு ஆராதனை என்பது நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது, நம்முடைய உடலை பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது. அது எப்படி சார்? இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமான ஒரு வாசகமாக இருக்கிறது என்கிறீர்களா? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு விருப்பமான வழிகளில் என்னுடைய உடலை நான் பயன்படுத்தாமல் கடவுளுக்கு விருப்பமான வழிகளில் என்னுடைய உடலின் அவயவங்களை பயன்படுத்துவதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது எபேசியர் 10:5-7 சொல்லுகிறார், பலியை காணிக்கை நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு உடலை ஏற்படுத்தினீர், நான் அந்த உடலோடு இந்த மண்ணுக்கு வருகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே வந்த பொழுது அவருடைய சொந்த விருப்பத்தை செய்தாரா, இல்லை என்றால் பிதாவின் விருப்பத்தை செய்தாரா? ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 5:19. இயேசு இந்த மண்ணிலே அடிமையாக வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையாக வந்தார். தம்முடைய தெய்வீக சக்தி, தம்முடைய தெய்வத்துவம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனித குழந்தையாக இந்த உலகத்தில் வந்தார். வந்து அவர் என்னென்ன செய்தார் என்று பாருங்கள். யோவான் 5:19. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். போதும். பிதா எதை செய்ய வேண்டும் என்று குமாரனிடத்தில் விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் இயேசு செய்வார். பிதா நீ செய்யக்கூடாது என்று சொன்னால் இயேசு செய்ய மாட்டார். பிதா இதை செய் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்வார். இதை பல இடங்களில் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு சம்பவம் சொல்றேன். காராவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டது இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய தாயார் வந்து, மகனே அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார்கள். இயேசு என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் அந்த வேலை இன்னும் வரல? ஏன் வேலை வரலன்னா, பிதாவாகிய தேவன் என்னை இன்னும் அனுமதிக்கவில்லை. கொஞ்சம் பொறுத்து ஆண்டவர் அனுமதித்தார், ஆண்டவர் அதை செய்தார். இப்படி பல சம்பவங்களை நீங்க பைபிள்ல பார்க்கலாம். எல்லா காரியங்களையும் பிதாவை கேட்டே இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய உடலின் அனைத்து உறுப்புகளும் அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாகவே பிதாவுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் நம்முடைய உடலின் அவயவங்கள், நம்முடைய கண்கள், நாவு, கால்கள், கைகள், இவை எல்லாம் கர்த்தருக்கென்று நாம் ஒரு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் காலையிலே இப்பொழுது நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் அநேக வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது, அநேக இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கிறது, அநேக இடத்துல பேச வேண்டியது இருக்கிறது, நான் பல காட்சிகளை காண வேண்டியது இருக்கிறது. ஆகவே என்னுடைய கண்கள், என்னுடைய நாவு, நான் பேசுற வார்த்தை, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், இவைகள் எல்லாம் உமக்கு பிரியமானது மட்டும்தான் செய்யணும். வேறு எதையும் செய்யாமல் இருக்கும்படியான அந்த புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய எனக்கு உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ண? கண்ணை பிடுங்கி எரிந்து போடு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை வெட்டி. என்ன கடுமையான வார்த்தை என்று பாருங்கள். என்னுடைய கண் எப்படி எனக்கு இடரல் உண்டாக்கும்? எப்படி எனக்கு இடரல் உண்டாக்கும்? தீயதை பார்க்காதே. முதலாக நீங்கள் ஒரு தீய காட்சியை எதிர்பாராமல் பார்த்து விடுகிறீர்கள், ஓகே, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் மீண்டும் விரும்பி அதை பார்க்க ஆரம்பித்தால் அது பாவம். குறிப்பாக பார்வை வழியாக இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே நுழைகின்ற ஒரு பெரிய பாவம் எந்த வழியா வருது? எந்த வழியா வருது? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சினிமா வழியா வந்துட்டு இருந்தது. இப்ப எல்லாம் எந்த வழியா வருது தெரியுமா? செல்போன் வழியா வருது. அநேக பாவங்கள் கண்களின் வழியாகத்தான் இருதயத்துக்குள்ளே நுழைகின்றன. ஆதியில ஏதேன் தோட்டத்திலே
நம்முடைய முற்பிதாவாகிய ஏவாள் அம்மாவுக்கு பாவம் எப்படி மனசுக்குள்ள நுழைந்தது? கண்களின் வழியாக நுழைந்தது. ஏவாள் அந்த பழத்தை ஏறிட்டு பார்த்தால் அந்த பழம் கண்ணுக்கு பிரியமாக இருந்தது, பார்வைக்கு இன்பமாக இருந்ததா. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு பார்வைக்கு இன்பமாக இருக்கிற ஒரு பழம் எது? செல்போன். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே வராது. உங்களுக்கு தெரியுமா அந்த சலிப்பு வராத காரணம் என்னன்னு தெரியுமா? சில விஷயங்களை மூளைக்குள்ள டோபாமின் ஒரு சுரப்பு சுரக்குது. அந்த சுரப்பை உங்களை திருப்தி அடைய விடாது. உன்னை பார்த்தோம்னா அடுத்த பாருன்னு சொல்லணும், அடுத்த பார்த்தோம்னா அடுத்த பாருன்னு சொல்லணும், அடுத்த பார்த்தோம்னா அடுத்த பாருன்னு சொல்லணும். ஆளை இருக்க முடியாது. ஆகவே இந்த செல்போனுக்கு ஒரு கட்டுப்பாடு நம்ம பண்ணணும். அதை எப்பெல்லாம் பார்க்கலாம், எப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எவற்றை பார்க்கலாம், இதெல்லாம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு பண்ணணும் இல்லையா? செல்போன் அதிகம் பார்க்குறவங்க பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளா, பெரியவங்களா, யாரு யாரு எல்லாரும் தான், எல்லாரும் தான். சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு அதை பழக்கிறதுலேருந்து தொடங்குது. குழந்தை சாப்பிடறதுனா கையில் செல்போனை கொடுத்துட்டா நீங்கள் சாப்பாடு ஊட்டினா அது தன்னால் சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்படி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சதுனால சின்ன குழந்தையிலிருந்தே அந்த பழக்கம் ஆரம்பித்து விடுகிறது. பெரியவங்களும் அதை பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் பழைய செல்போனை வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாக்கியசாலிகள்னு நான் சொல்லுவேன். செல்போன் பல நன்மைகளை நமக்கு தருகிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதே நேரம் பல தீமைகளையும் நமக்கு தருகிறது மாணவர்கள். அதுக்கு ஒரு 5 கட்டுப்பாடு நான் சொல்லுவேன். 5 விதங்களில் இந்த செல்போன் பயன்பாட்டை நாம் கட்டுப்படுத்தலாம். உங்களுக்கு சொல்லவா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? நம்பர் 1, ஒர்க்கை முடிச்ச உடனே செல்போனை எடுக்காதீங்க. ரசிப்பை பார்த்தாலே தெரியுது. அதுதான் சார் என் முதல் வேலையே. பழைய காலத்துல எல்லாம் நம்ம மக்கள் இந்த பீடி குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க நான் பக்கத்துல ஒரு 8 பீடியும் ஒரு தீப்பெட்டி வச்சிருப்பாங்களாம். உறக்க முடிச்ச உடனே முதல் வேலை பீடி எடுத்து வாயில வச்சு பற்ற வைக்கிறது. அது மாதிரி இப்ப என்ன ஆகிப்போச்சு, காலையில உறக்க முடிச்ச உடனே எங்க இருக்கு செல்போனை தேடி கொடுப்பாங்க. உறக்க முடிச்ச உடனே செல்போனை எடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. அதுக்கு ஒரு டைம் இருந்தால் எடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு காலையில் செல்ஃபோன் எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. ரைட். 2வது, தூங்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காது. நீங்கள் ட்ரெயின்லாம் ஏறினீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லீப்பர் கோச்சில், ஏசி கோச்சிலலாம் ஏறினா 9 மணிக்கு எல்லோரும் படுத்துருவாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் 9 மணிக்கு தூங்காமல் கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா படுத்துருக்கிற எல்லாருமே இப்படி போர்வையை போத்துக்கிட்டு உள்ள ஃபோனை இப்படியே வச்சுக்கணும். கண்ணு கட்டி போயிடும். செல்போன் பார்த்துட்டே தூங்காதீங்க. ராத்திரி கெட்ட சொப்பனம், விஷப்பூச்சி வரக்கூடாது ஜோபுன்றதுல இந்த செல்போனை பார்த்துட்டே தூங்குறீங்கன்னா கெட்ட சொப்பனம் கட்டாயம் வரும். எல்லாம் பார்க்குற காட்சி அப்படியா இருக்கும். 2ஆச்சு. 3, செல்போனை கையில் எடுக்கும்போது எதை பார்க்க போறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்க போறீங்கன்னு தீர்மானிச்சுட்டு எடுக்கணும். ரைட்டா? தீர்மானிச்சுட்டு எடுக்கலன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உள்ள விட்டு விலைக்கு போயிட்டே இருக்கும். 3. 4, வாரத்துக்கு ஒரு நாள் செல்போனுக்கு லீவ் கொடுக்கணும். என்னை கொடுக்கலாம். நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கிறேன். ஃபோனே எடுக்க மாட்டேன். இல்லை, ஃபோன் பேசுவேன், வந்த கால் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி யூடியூப் ஒன்றும் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது தெரியுமா? டேனியல் மினிஸ்ட்ரிஸ் ஒரு சேனல் இருக்குது. ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. 800க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. அப்போ நான் அதில் வேலை செய்ய வேண்டிய டைம் ஜாஸ்தி. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் அதை பயன்படுத்துவதில்லை. ரைட்டா? காலையில் எழுதணும்னு எழுக்காத, தூங்கும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்காத. அடுத்தது, ஃபோனை எடுத்தால் எவ்வளோ நேரம் பார்க்க போகிறேன், எதை பார்க்க போகிறேன்னு தீர்மானிச்சு எடு. 4, வாரத்துக்கு ஒரு நாள் லீவு. மறந்துடாதீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் லீவு. மறந்துடணும்னா ஏதாவது டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. 5, நம்முடைய வாழ்க்கை இலக்கை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. மனித வாழ்க்கை இலக்கு எது தெரியுமா? நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்த செல்போன் பார்க்கறது எனக்கு உதவி செய்யுமா செய்யாதான்னு ஒரு கேள்வி கேளுங்க. எல்லாம் செப்பரேட் ஆகிடும். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அந்த இலக்கையும் அந்த மார்க்கத்தையும் நிர்ணயம் பண்ணி கொண்டால் இதெல்லாம் தன்னால சைட ஒதுங்கிடும் சார். ஆகவே கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும்.
வேண்டும். கண்ணே, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை விட மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி தான் நீ பார்க்கணும். அப்படி கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று நாவு, வாய். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நிறைய பேருக்கு வாய்க்கு கண்ட்ரோலே கிடையாது. நாவின் சொற்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. சலசலசலன்னு பேசிடுவாங்க. ஏன் இப்படி பேசுறாங்க? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு ஊருக்கு கதாகார விஷயத்துக்கு போயிருந்தேன். நிறைய ஒரு 3000 பேர் அங்கே கூடியிருப்பாங்க. அங்கே திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் பண்டிகை கொண்டாடுவாங்க, தவச உற்சவ பண்டிகை. அப்படி ஒரு பெரிய பண்டிகைக்கு போயிருக்கும் போது, பண்டிகைன்னா இங்கே பண்டிகை நடக்கும், வெளியே ராட்டு அது இதெல்லாம் வெளியே பெரிய கேளிக்கைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த ராட்டில் சுற்றுனதுல ஏதோ 2 ஊர்க்காரர்கள், நிறைய ஊர் சேர்ந்து வரும், 2 ஊர்க்காரர்கள் சண்டை வந்து விட்டது. உடனே இந்த திருச்சபை முக்கியஸ்தர் ஒருவர் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறுத்த சொல்லிவிட்டு அவர் மைக்காக பிடிச்சார். கடுமையான சில எச்சரிப்புகளை கொடுத்தார். எச்சரிப்பு கொடுத்த வேகத்துல ஒரு கெட்ட வார்த்தையை கொடுத்தார். எங்க கூட்டம் நடக்கிற இடத்துல எப்படி கெட்ட வார்த்தை வாயில வந்தது? அது மனசுக்குள்ள இருக்கு சார். பேசி பேசி பழகிற விஷயம். கோயில்ல வந்தா கட்டுப்பாடா இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட பேசும்போது கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆனா வெளியே போகும்போது, விலைக்கு போகும்போது இப்பதான் ஒரிஜினாலிட்டி தெரியும். அந்த ஒரிஜினாலிட்டி உள்ள இருக்குது. அதுவே சார் தட்டுப்பட்ட என்ன ஆயிடுச்சு? வெளியும். இதுதான் பிரச்சனை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை அன்புள்ளதாக, அடக்கம் உள்ளதாக, பண்புள்ளதாக காத்தால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள இருக்கிறதா வெளியே வரும். ஒரு கப்பு நிறைய பாலை வச்சு லேசா தட்டிட்டீங்கன்னா எது வெளியே சிந்தும்? பால் தான் வெளியே சிந்தும். ஒரு கப்பு நிறைய விஷத்தை வைத்து விட்டு லேசா அசைத்தால் என்ன வெளியே வரும்? விஷம் தான் வெளியே வரும். ஆகவே அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு உடலின் உறுப்புகளாக நீங்க யோசிச்சுட்டே போகலாம். சங்கீதம் 1:1 சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே. கால்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடு. பாவியுடைய வழியில் நிற்காத. நிற்கிறது கூட கவனிச்சு நில்லு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்றதுன்னா இப்ப நமக்கு அதுல ஒரு பயங்கரமான ஒரு குஷி உண்டு தெரியுமா? உங்களுக்கும் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற நபருக்கும் பிடிக்காத ஒருத்தர் இருப்பார். 2 பேரையும் பத்தி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காதா? உங்களுக்கு பிடிக்காத ஆளு, நீங்க பேசிக்கொண்டிருக்கிறவங்க பிடிக்காத ஆளு, அந்த ஆளை பற்றி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ருசியாக இருக்கு. இதான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதன்னு சொல்றது. பழைய காலங்களில் நம்ம ஊர்கள் எல்லாம் கடை திண்ணையில உட்கார்ந்து பேசுவாங்க. அங்க இருந்தா முதல்ல அங்கே ஆரம்பமாகும். இப்பதான் அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எங்க ஊர் அப்படி நடக்கும். ஆட்டி தண்ணியெல்லாம் தொடங்குறதே கடை திண்ணையெல்லாம் ஆரம்பிக்கும். ஏன்? யாரையாவது உட்கார்ந்து பரியாசம் பண்றது. அவர் வேண்டிய அவங்க கேட்டுட்டு இருப்பார். நாளைக்கு போய் சொல்லுவான், இங்க வந்து சண்டை போடுவான். ஆகவே துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகளுடைய வழியில் நிற்காதே. இந்த இடத்துல நின்னா நல்லா இருக்காது, நம்முடைய வாழ்க்கைக்கு தீங்கு வரும் என்று தெரிந்தால் அந்த இடத்துல நிற்காத. இந்த நபரோடு பேசினால் நம்முடைய ஆன்மா கெட்டு போகும். தீய வழிகளை இவன் என்னை நடத்தி விடுவான் அல்லது இவன் என்னை நடத்தி விடுவான் என்று தெரிந்தால் அந்த நபரோடு பேசாத, தடுத்துவிடு. அன்பானவர்களே, இவ்வாறாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை என்பது இதுதான். புத்தி உள்ள ஆராதனை. நான் என்னுடைய உடலை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பது. ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் அந்த பழத்தின் அண்டையிலே வந்தார்கள். வந்த பொழுது அந்த பழத்தை ஏறிட்டு பார்த்தார்கள். யார் சொன்னா அந்த பழத்தை பாரு நல்லா இருக்கு? சத்துருவாகி பிசாசானவன் சொன்னான். அந்த பழத்தை சாப்பிட அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி பார்த்தார்கள். இந்த பழத்தை நான் சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதை சாப்பிடும்போது நீ என்ன செய்வ? செத்தை போவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று ஏவாள் சொன்னாங்க. சர்ப்பம் என்ன சொல்றது? நீங்கள் சாக மாட்டீங்க. இப்போ ஏவாள் ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றத நம்புறதா, சர்ப்பம் சொல்றத நம்புவதா? யார் சொல்றதை நம்பணும்? யார் சொல்வதை நம்ப வேண்டும்? நீங்க உடனே அழகான பதில் சொல்லி விடுவீர்கள். கடவுள் சொல்றதுதான் நம்பணும். கடவுள் சொல்றதை நம்பினா என்ன செய்திருக்கணும்? பழத்தை
சாப்பிட்டுருக்க கூடாது. ஆனால் ஏவாள் சர்ப்பம் சொன்னதை நம்பினார்கள். அது இச்சைக்குரியதாக இருந்தது. இதுதான் பாவத்தின் முதல் அடியே மாணவர்களே. இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். எது ஆண்டவருக்கு விருப்பமானது, எது ஆண்டவருக்கு விருப்பமற்றது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நம்முடைய உடல் அதை வாஞ்சிக்கிறது. நம்முடைய உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அந்த உடல் அதை ஆசைப்படுகிறது. உடனே அந்த உடலுடைய ஆசைக்கு நாம் ஒத்துக்கொண்டு போய்விடுகின்றோம். இதான் பிரச்சனை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே, ஒரு உண்மையான ஆராதனை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு பிரியமுள்ள காரியங்களை மாத்திரம்தான் செய்யணும். உனக்கு விருப்பமற்ற காரியங்கள் எதையும் நான் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு புதிய மனம். ஆண்டவர் கேட்கணும், புதிய மனம். மனம் எங்க இருக்கு? இது கைன்னு தெரியும், இது மூக்குன்னு தெரியும், இது தலைன்னு தெரியும். மனசு எங்க இருக்கு சார்? மனசு எங்க இருக்கு? பிள்ளைங்களுக்காக தெரியுமா மனம் எங்க இருக்குங்க? இப்படியும் பாங்க. இங்க உள்ள இருக்கிறது என்ன? மூளை. இப்படியும் பாங்க. இங்க இருக்கிறது என்ன? இருதயம், நுரையீரல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மனசு எங்க சார் இருக்கு? இருக்குது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. மனுஷன் எனக்கு கண்டுபிடிக்கல மனசு எங்க இருக்குன்னு. யாரும் எனக்கு கண்டுபிடிக்கல. அந்த தீர்மானிக்கிற டிசிஷன், தீர்மானம் எடுக்கின்ற இடம் தான் அந்த மனம். அது எங்க இருக்கு யாருன்னு தெரியாது. அதை கண்ட்ரோல் பண்ண இன்னொரு மனிதனாக முடியவும் செய்யாது. ஆக மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனசை ஒரு புதிய மனமாக தான் மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை சபை பண்ண வந்த யோவான் ஸ்நாபகன் செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதனை தொடர்ந்து வந்தார். அவர் செய்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். 2 குமாரர்கள் ஊமை. அந்த ஊமையில அந்த இளைய மகனை நம்ம கெட்ட குமாரன்னு சொல்றோம் இல்லையா? உண்மையில கெட்ட குமாரன் யார் தெரியுமா? மூத்தவனா. அந்த சம்பவம் புருஷனுக்கு வாசிங்கன்னா தெரியும். முதல்ல இளைய குமாரன் வீட்டுக்கு வெளியே இருந்தார், மூத்தவன் உள்ள இருந்தார். ஆனா சரித்திரத்தின் முடிவிலே மூத்த குமாரன் எங்கே இருக்கிறார்? வீட்டுக்கு வெளியே. உள்ள இருக்கிறாரு இளைய. ஆகவே 2 குமாரன் உண்மைன்னு சொல்லலாம். இந்த இளைய குமாரனுடைய சிறப்பு என்ன? அவனை இப்படியே தான் உலகம் இழுத்தது. ஜாலியாக சந்தோஷமாக எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழு, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு, எல்லாரும் பார்க்குற மாதிரி பாரு, எல்லாரும் லவ் பண்ற மாதிரி பாரு, அதான் ஜாலி என்று உலகம் அவரை இழுத்தது. போனார். அப்பா எல்லாம் வாங்கிட்டு அப்பாவுக்கு முதுகை காட்டி உலகத்துக்கு முகத்தை காட்டி போனார். நல்ல வேலை அவன் காசெல்லாம் செலவழிந்தது மாத்திரமல்ல, நாட்டில் பஞ்சம். இந்த பஞ்சம் கர்த்தர் அவருக்கு அனுமதித்த ஒரு பெரிய கிஃப்ட். என்ன நடந்தது தெரியுமா? பஞ்சம் வந்ததுனால இவன் வேலைக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கல. பன்றியுடைய தவிர்க்க திட வேண்டிய நிலைமைக்கு ஆனானால் அப்போதான் இவன் நினைச்சான், என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் பசியினால் சாகிறேன். அன்பானவர்களே, இந்த பசி கொடுமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டுல பசி கொடுமையை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் சிறு வயசுல பசினால நல்லா வாடி இருக்கிறேன். ஆனா இப்போ தாராள ரேஷன் அரிசி எத்தையாவது கொடுத்து வெறும் சோத்தையாவது வச்சு தின்னுக்கலாம். அந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்வின் தரத்தை அரசுகள் சேர்த்து முன்னேற்றி இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பசி கொடுமை என்பது இன்றைக்கு நாம் காண முடியாது. ஒருவேளை தென் மாநில வட மாநிலங்களே இருக்கலாம், ஆனால் தென் மாநிலங்களில் பெரும்பாலானவற்றில் அவற்றை காண முடியாது. பசின்னு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பசி ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால இளைய மகன் என்ன செய்தார்? தன்னுடைய முகத்தை இப்பொழுது
தந்தைக்கு நேராக திருப்பினார். இது பேர் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா இப்படி போற மனம் நேர எமோட்டன் அடிக்கணும், சைடு வந்து போகணும். சைடு கொஞ்சம் அதுவும் இருக்கட்டும் கொஞ்சம் இதுவும் இருக்கட்டும் போச்சுன்னா அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. ஆகவே இந்த மனம் மாற்றம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல், நம்முடைய கிரியைகள் எல்லாமே ஒரே லெக்க நோக்கி போகும். தகப்பனை நோக்கி போகும், தந்தையாகிய கடவுளை நோக்கி போகும். நான் கடவுளுக்கு நேராக வாழ்கிறேன், ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே நான் சென்று சேர வேண்டியது இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழும்போது அப்பதான் மனம் மாற்றம் வரும். ஆண்டவரே ஒரு புதிதான மனசை எனக்கு தாருங்க என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். மனம் என்றால் என்ன? அது எண்ணங்கள், இருதயம் உள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களில் பல வேளை ஆண்டவர் சொல்றது அதுதான். வெளியரங்கமான காரியங்களை பற்றி ஆண்டவர் அதிகம் பேசுவதில்லை, உள்ளான மனிதனை பற்றி ஆண்டவர் அதிகம் பேசினார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று ஆண்டவர் கேட்டார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் வரும். மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை நீங்கள் பார்த்தால் அங்க ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே. ரொம்ப ஆசாரம் பார்க்கிறவங்க. அப்போ இருந்த வேதவாத பரிசேயர்கள்லாம் கை கழுவி சாப்பிடணும், 3 தடவை கை கழுவணும், ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, சட்ட ஆசாரங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக கடைபிடிப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காரும் போது சீஷர்கள்லாம் கை கழுவாமலே சாப்பிட உட்காந்துட்டாங்க. உடனே ஆண்டவரிடத்துல வந்து கேட்டார்கள், உங்களுடைய சீஷர்கள்லாம் கை கழுவாம சாப்பிட்றாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? வெளியே இருந்து உள்ள போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வாரதான் உன்னை தீட்டுப்படுத்தும். உள்ளே இருந்து வெளியே வாரதுன்னா என்ன? அதில் ஆண்டவர் 13 காரியங்களை வரிசைப்படுத்துகிறார். பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், தேசித்தனம், கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிவீடு. இதெல்லாம் இருதயத்திலிருந்து வெளியே வருது. அப்படி இருதயத்திலிருந்து வெளியே வருகிறவர்கள் உங்களை தீட்டுப்படுத்தும். உள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தாது, அது உள்ள போய் ஆசன வழியாக கீழே கழிந்து போய்விடும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அல்லாஹ்வே, இருதயம் என்பது மனம்தான். இருதயத்துல அந்த உள்ள இருந்து டக்கு டக்குன்னு அடிக்குது, இருதயத்தை ஆண்டவர் சொல்லல. நம்முடைய மனம், நம்முடைய உள்ள இருப்பது சிந்தைகள், எண்ணங்கள். ஆகவே முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய உடலை நான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது நாம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன? ஒரு புதிதான மனசை எனக்கு தான். புதிதான ஒரு மனம், இருதயத்தின் எண்ணங்களின் படிதான் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்பார்களே. நல்ல செயலை நாம் செய்யலாம், ஆனால் அந்த நல்ல செயல் செய்யப்படும் நோக்கம் தவறாக இருந்தால் தண்டனை உண்டு. ஜெபம் நல்ல செயலா கெட்ட செயலா? நல்ல செயல். அந்த ஜெபத்தை தீய நோக்கத்தோடு செய்ய முடியுமா? முடியும். ஜெபம் பண்றத கெட்ட நோக்கத்தோட பண்ண முடியுமா? முடியும். அப்படி நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். நல்ல நீளமா ஜெபம் பண்ணணும். மேடையில யாராவது பெரியவங்க, பிஷப் அப்படி யாராவது பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு பாலிஷ் பண்ணணும், அது ஜெபம் பண்ணணும், ஜெபத்திலேயே பாலிஷ் பண்ணிடுவாங்க. அப்ப நீ ஆண்டோட ஜெபம் பண்றியா, இவங்க இருக்கிறவங்க ஜெபம் பண்றியா? இந்த சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப கண்ணீர் விடுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையிலே மனசுக்குள்ள அழுறாங்களான்னு தெரியாது, அழுதா ஓகே. ஆனா கண்ணீர் விடுற மாதிரி நீ நடிச்சா உன் மனசு ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ நடிக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியுது. இது நான் சொல்லல, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வீண் வார்த்தைகளை அலப்பாதே, அதிக வசனத்தினால் உன் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதே, உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே ஒரு நல்ல காரியத்தை கூட தீய நோக்கத்தோடு செய்ய முடியும். தர்மம் செய்தல், பிறருக்கு உதவி செய்தல், அது இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. சில தர்மம் பண்ணும்போது ஊருக்கெல்லாம் அறிவிச்சு, உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சு, இந்த அரசியல்வாதிகள் பண்ற மாதிரி 2000 ரூபாய்க்கு உதவி செய்வான், 20,000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க ஓட்டு வேணும் இல்லை, அதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அதனால் அந்த தர்மங்களை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை என்பார்கள். நீ வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாம செய். ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு மனசுல இருந்தா நீ என்ன பண்ணணும்?
யாருக்கு தெரியாம அந்த உதவி செய். அப்பொழுது அதனுடைய பலன் பரலோகத்தில் உண்டு. இல்லை எல்லாரும் தம்பட்டம் அடித்து அந்த உதவியை செய்தால் அதனால் ஒரு பலன் உலகத்தில் முடிந்து போச்சு. மக்கள் புகழ்வார்கள், அதோடு முடிந்து போய்விட்டது. உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆகவே மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. புதிய மனத்தை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க கடவன். தெளிவான ஒரு சிந்தனை. அந்த தெளிவான சிந்தனை வரும்போது வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்காது, வெளியே பிரச்சனை இருக்காது. நாம் நடமாடுகிற இடங்களில் வேலை ஸ்தலங்களில் நமக்கு பிரச்சனை வராது. நம்ம லெவல் எது, என்னுடைய பங்கு எது, குடும்பத்துக்குள்ள என்னுடைய பங்கு எது, திருச்சபையில் என்னுடைய பங்கு எது, பொது இடங்களில் என்னுடைய பங்கு எது என்று நாம் அவரவர் வேலையை அவரவர் செய்து கொண்டே இருந்தால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது கீழே 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் மனித உடல் எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள். மனுஷனுடைய உடல்ல எல்லா உறுப்புகளும் இருக்கின்றன. இந்த உறுப்புகளுக்குள்ள சண்டை வந்திருக்குதா? கைக்கு காலுக்கு சண்டை வந்து மாறி மாறி அடிச்சிருக்காங்களா? அடிக்கல. இல்லை, ஏன் அடிக்கல? அவ்வளோ வேலை அவ்வளோருக்கு தெரியும். எல்லாரும் மாறி மாறி ஒற்றுமையாக இருப்பாங்க, ஐக்கியமாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனையே வரதில்லை. காலுக்கு ஒரு வேலை இருந்தால் கை ஓடி சென்று உதவி செய்யும். தலையிலே ஒரு காயம் விட்டால் கை ஓடி சென்று உதவி செய்யும். வயிற்றுல ஒரு வலின்னா யார் உதவி செய்வார்? கையும் காலம் சேர்ந்து டாக்டர்கிட்ட போனோம். வாய் டாக்டர்கிட்ட பேசும். இந்த வயிற்றுல இருக்க வலியை பற்றி வாய் பேசும். டாக்டர் உடனே ஒரு மருந்து கொடுப்பார். மருந்து கொடுத்து இன்னொரு சாப்பிடாது அப்படிம்பார். இவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு வயிற்று வலியெல்லாம் தீர்ந்த உடனே எதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரோ அதையே திரும்பவும் சாப்பிடுவார். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஜலதோஷம் வரும்னா பிள்ளைங்களும் அதை அதான் பிடிக்கும், அதை சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். மறுநாள் திரும்ப வயிற்று வலி வரும். வந்தவுடனே இந்த கையும் காலும் வாயும் எல்லாம் இந்த வயிற்றை பார்த்து உன்கிட்ட தின்னாதேன்னு சொன்னேன் கேட்டியா? இனி நான் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு காலை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாங்களேன். பண்ணுமா? பண்ணாதில்ல. ஏன் பண்ணாது? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க சார். எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் கரிசனையாக இருப்பார்கள். கரிசனைன்னா என்ன? ஒரு கேர், ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கிறது, கேர். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கையில் ஒரு கொசு இருந்தாங்க. இந்த கொசு நம்ம பரம விரோதிகள். உங்களுக்கு தெரியுமா? கொசுவை கண்டாலே நமக்கு பயங்கரமாக விரோதமாக இருக்கும். எப்படி அந்த விரோதம் வந்து நினைக்கிறீங்க? ஒரு கொசு வந்து அப்படி உட்கார்ந்தாச்சுன்னா உடனே இந்த வலதுகை என்ன செய்யும்? போட்டும் ஒரு அடி டம்மார் அந்த கையில் நீங்கள் வாங்கி அடிச்சுன்னா கட்டாயம் கொசு தப்பிடும். கொசு தப்பாமல் இருக்குன்னா மெதுவாக பக்கத்தில் அடித்தாலும் தப்பாது. அதை நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு பரம விரோதிகளை கோபமாக இருக்கும். அதே கொசு உங்கள் மூக்கு மேலே வந்து உட்காந்துன்னு வைங்களேன். கையில் வந்து உட்காந்த கொசு மூக்கு மேலே வந்து உட்காந்தா கையில் அடிக்கிற மாதிரி வாங்கி அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்கல்ல. ஏன் அடிக்க மாட்டீங்க? ஏன்னா தெரியும் அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. கையில் அடிக்கிற மாதிரி மூக்கில் அடித்தா மூக்கு உடைஞ்சு போது ரத்தம் வரும்னு தெரியும் இல்லையா? இதுதான் நண்பர்கள். இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது, இதுதான் ஒரு திருச்சபை என்பது, இதுதான் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்பது, தெளிந்த எண்ணம் என்பது இதுதான். தெளிவான ஒரு எண்ணம். ஆகவே அன்பானவர்களே, இந்த 3 விண்ணப்பங்களையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கலாம். இப்பவே மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்தாச்சா? ஞாபகம் இருக்குதா? நம்பர் 1 என்ன? புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நான் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாமல் இருப்பது. 2வது புதிதான ஒரு மனம்.
இதுவரை உலகத்தை நோக்கி நான் வாழ்ந்தேன், இனி என் தந்தையை நோக்கி நான் வாழ்கின்றேன் என்கிற ஒரு புதிதான மனம். மூணாவது என்ன? தெளிந்த எண்ணம். என்னுடைய பங்கு எது, நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த தெளிந்த எண்ணம் இல்லை என்றால் நம்மை குறித்து நாம் மிதமிஞ்சி எண்ணி விடுவோம். மிதமிஞ்சிய எண்ணம் என்பது பெருமையின் அடையாளம். ஆகவே அன்பார்களே, இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தினமும் நீங்கள் யாருக்காவது மறந்து போச்சுன்னா பிறகு எனக்கு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த நாளில் இருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் டெய்லி ஜெபத்தில் இந்த 3 குறிப்புகளை நீங்கள் மனதில் வைத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் வேற நிறைய விஷயம் ஜெபம் இருக்கு சார், இது அவ்வளோ முக்கியமா என்ன? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், துட்டு கஷ்டமாக இருக்குது, அது வேணும், ஒரு வீடு கட்டணும், வயிற்று வலி வருது, நோய் வருகிறது, இதெல்லாம் இல்லை முக்கியம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற ஒரு வசனம், மத்தேயு நடிச்சது 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்ன வசனம் அது? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உடல் நலம் கூட தருவாரு, பொருளாதார வசதி தேவைக்கு தருவாரு, ஆடம்பரத்துக்கு தரமாட்டார், தேவைக்கு தருவாரு. குடும்பத்தில் உறவு சிக்கல்கள் இருக்கிறது, சமாதானமா வாழ முடியல, பிரச்சனைகள் இருக்கிறது, சிலர் கேள்வி பேசுகிறார்கள், கிண்டல் பண்றாங்க. ஓகே, நீ தைரியமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, மற்ற எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? கூட தருவார். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணாங்க, வாக்குத்தத்தம். ஆகவே ஆண்டவருடைய காரியங்களை நாம் தேடும்போது மற்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு கூட தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையோடு கர்த்தாவே, எங்களுடைய உடலின் அவயவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்காக தான் தெளிந்த புதிதான ஒரு மனசை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் மனம் எப்போதும் உன் பேரில் நாட்டம் உள்ளதாக இருக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எங்களுடைய பொறுப்பையும் எங்களுடைய எல்லைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். வருகின்ற இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு புதிதான வாழ்க்கை வாழ, ஒரு புதிய படியிலே மேலேறி ஆன்மீக வாழ்வில் முன்னேறி செல்ல எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.